ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பீ நம்மளை கொட்டும்போது நம்மளுக்கு அது வெறும் கொட்டு மட்டும்தான், கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் அந்த வலி இருக்கும். ஆனால் அந்த பீக்கு அது வந்துட்டு ஒரு சூசைடல் மெஷின். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும்தான் அந்த பீனால் கொட்ட முடியும். பிகாஸ் அந்த ஸ்டிங்கில் தான் அதோட நரம்புலேருந்து மசில்லேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளை கொட்டும்போது அந்த ஸ்டிங்கை நம்ம பாடிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுது. அதனால அந்த நரம்போட கனெக்டிவிட்டியும் மசிலோட கனெக்டிவிட்டி எல்லாம் லூஸ் பண்ணுறதுனால அந்த பீ இறந்துரும். நம்ம ஒரு தேன்கூடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 3 டைப்ஸ் ஆஃப் பீஸ் இருக்காங்க. குவீன் பீஸ், ட்ரோன்ஸ், அப்புறம் ஒர்க்கர் பீஸ். அதாவது முதல்ல நம்ம குவீன் பீஸ், அதாவது ராணி தேனியை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுதோ அதே சிஸ்டம் தான் இந்த பீஸ்லேயும். முதல்ல அவங்க புழுவாக இருந்து தான் இந்த பறக்கும் பூச்சிகளாக மாறுறாங்க. ராணி தேனி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஒர்க்கர் பீஸ், இந்த வேலை செய்யும் தேனீக்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த ராயல் ஜெல்லி அப்படின்ற ஒரு திரவத்தை செக்ரீட் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு இந்த புழுக்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. எந்த புழுக்கு அதிகமாக இந்த ராயல் ஜெல்லி ஃபீட் ஆகப்படுதோ அது வந்துட்டு ராணி தேனியாக உருமாறும். இந்த புழு ராணி தேனியாக உருமாறின உடனே 1-2 வாரம் கழித்து அது வந்துட்டு ஏரில் பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இந்த ட்ரோன்ஸ்க்கு தெரிய வரும். பிகாஸ் இந்த ராணி தேனி ஒரு கெமிக்கல் சிக்னல்ஸ் அதோட பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஆண் தேனிகள் அந்த ராணி தேனியை துரத்தும். அங்கே போய் புணர்ச்சியில் ஈடுபடும், அதாவது மேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மேட்டிங்கில் அந்த ஆண் தேனியோட ஆண் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் அந்த ஆண் தேனிகள் இறக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்படி மேட் பண்ணி கொஞ்சம் நேரம் முடித்த உடனே இந்த ராணி தேனி முட்டை போட ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு நாளில் 2000 முட்டைகள் வரைக்கும் இந்த ராணி தேனினால் போட முடியும். இந்த முட்டையிலேருந்து வர தேனீக்கள் சிலது வந்துட்டு ஆண் தேனியாகவும் சிலது வந்துட்டு பெண் தேனியாகவும் இருக்கும். ஆனால் இந்த பெண் தேனிக்கு முட்டை போடுற திறமை இருக்காது. ஏன்னா இந்த ராணி தேனி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு விதம் கெமிக்கல் சிக்னல்ஸை ரிலீஸ் பண்ணும். அதனால இதுக்கு முட்டை போடும் தகுதி வந்துட்டு இல்லாமல் போயிடும். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆண் தேனிகள், அதாவது ட்ரோன்ஸ். ஒரு ஸ்ட்ராங் காலனியில், அதாவது ஒரு தேன்கூட்டில் மொத்தமாக 300 ஆண் தேனிகள் வரைக்கும் இருக்கலாம். இந்த ஆண் தேனிக்கு பெருசாக வேலையெல்லாம் கிடையாது. அவனா வீட்டில் உட்காந்து தேன் குடிச்சிட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் மேட் பண்ணணுன்னா மட்டும் குஜால்ஸாக வீட்டை விட்டு வெளியே ஓடிடும். அதாவது அதோட மெயின் ஃபங்க்ஷன் மேட்டிங் மட்டும்தான், அதை தவிர வேறு எதுவுமே செய்யாது. குளிர்காலம் வரும்போது பூக்களில் வந்துட்டு நெக்டார் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த அளவு வந்து குறைஞ்சிரும். ஸோ தேனீகள் வந்துட்டு இந்த கூட்டுக்கு கொண்டு வர தேனோட அளவும் குறையறனால இந்த ஒர்க்கர் பீஸ் வந்துட்டு ஆண் தேனீகளை கொட்டி அதோட கூட்டை விட்டு துரத்திடும். ஏன்னா ஆண் தேனீகள் எந்த வேலையும் செய்யாமல் தேன் மட்டுமே குடிச்சிட்ருக்கும். அடுத்தது ஒர்க்கர் பீஸ். இது ஆக்சுவலி பெண் தேனீகள் தான், ஆனால் முட்டை போடுற தகுதி அதுக்கு கிடையாது. இது புழுவிலேருந்து தேனியாக மாறின பிறகு ஃபஸ்ட்டு 2 நாட்களுக்கு அந்த தேன் கூட வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணும். அங்கங்கே அழுக்காக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். 3rd and 4th டே இந்த ஒர்க்கர் பீஸுக்கு ஒரு திரவியம் செக்ரீட் பண்ணப்படும். அந்த திரவியத்தை எல்லா புழுக்களுக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. ஆனால் எந்த புழுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணப்படுதோ அது ராணி தேனியாக உருமாறும். 4 to 14 டேஸுக்கு இந்த ஒர்க்கர் பீஸ் அந்த புழுக்களுக்கு பீ பிரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணுறாங்க. இந்த பீ பிரெட் போலன் கிரெயின்ஸ், அதாவது மகரந்த பொடியும் ஹனியும் கலந்து உருவாகிற ஒரு பொருள். அப்புறம் 14ஆவதுலேருந்து 18ஆவது நாள் வரைக்கும் இவங்களால வேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த வேக்ஸை வச்சுட்டு அவங்க கூட்டை அவங்க கட்டுவாங்க. 18ஆவது நாள்லேருந்து இவங்களோட வேலை என்னென்னா இந்த கூட்டை வந்துட்டு காட் பண்ணுறது. நம்ம ஒரு கூட்டை கலைக்க போகும்போது நம்மளை கொட்ட வர தேனீகள்லாம் இந்த காட் பீஸ் தான். மிச்சம் எந்த பீஸும் நம்மளை அட்டாக் பண்ண வராது. 3 வாரம் முடிச்ச உடனே இவங்க பூக்கள்லேருந்து தேன் கலெக்ட் பண்ண போவாங்க. ஒரு தேனி அதோட வாழ்க்கையில் மொத்தமாக 200 மில்லியன் ஃப்ளவர்ஸ் விசிட் பண்ணும். அதாவது 1 டீஸ்பூன் ஆஃப் தேனை உருவாக்குறதுக்கு. மனுஷங்க நாயும் பூனையும் மட்டும் ட்ரெயின் பண்ணுறதுல நிற்காமல் இப்போ பீஸையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பஃப் டெயில் பம்பிள் பீ அப்படின்ற டைப் ஆஃப் பீயை சாக்கர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு சுகர் கிறிஸ்டல் கொடுத்தா அது கோல் அடிக்கும். அந்த ரேஞ்சுக்கு நம்ம ட்ரைனிங் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். அண்டில் தென் பாய்.